வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜினி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் படுகொலை. மட்டக்களப்பில் பிரபல பெண்கள் பாடசாலையில் மாணவிக்கு பாலியல் தொல்லை, இராசானகியின் குற்றச்சாட்டு. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு மன்னார் நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியது. ஐக்கிய மக்கள் சக்தி சுதந்திர கட்சி ஒப்பந்தம் கைச்சாத்து. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏறாவூர் மிட்ஜெட் நகர், ஹிஸ்புல்லா நகர் பகுதியில் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். 52 வயதுடைய ஹிஸ்புல்லா நகரைச் சேர்ந்த ஜமால்டீன் சேகுதாவூத் என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் திருமணமாகாதவர் என்பதுடன் இன்று நள்ளிரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனது வீட்டுடன் சேர்த்து அமைக்கப்பட்டிருக்கும் பலசரக்கு நிலையம் ஒன்றை நடாத்தி வரும் வர்த்தகரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கொலை நடந்த வீட்டிலிருந்த சிசிடிவி கேமராக்களின் ஹார்ட் டிஸ்க் சந்தேக நபர்களால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த தடயவியல் போலீசார் மோப்பநாயின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் சடலத்தை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் கட்சி ஒருங்கிணைப்பாளரான ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இவரை கைது செய்யுமாறு ஜனாதிபதி செயலகம் அறிவுறுத்திய நிலையிலும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை. இவ்விடயம் குறித்து கல்வி அமைச்சரின் நிலைப்பாடு என்னவென இரா சாணக்கியன் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவிடம் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் இரா சாணக்கியன் அங்கு மேலும் தெரிவிக்கையில், மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரபல பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவிக்கு அந்த பாடசாலையின் ஆசிரியரான கோபிநாத் என்பவரால் பாலியல் தொந்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாணவி ஜனாதிபதிக்கு இவ்விடயத்தை அறிவித்துள்ளார். இந்த நபரை உடனடியாக கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கடந்த 12ஆம் தேதி ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. இருப்பினும் இந்த ஆசிரியரை போலீசார் இன்று வரை கைது செய்யவில்லை. தனது சட்டத்தரணி ஊடாக அவர் நீதிமன்றில் முன்னிலையாகுவார் என்று போலீசார் குறிப்பிடுகின்றனர். போலீசாரின் கடமை இதுவல்ல. கோபிநாத் என்ற இந்த ஆசிரியர் தான் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்று பகிரங்கமாக கூறுகின்றார். இந்த மாணவியிடம் நான் குறிப்பிடுவதை போல் இருக்காவிடின் பல பிரச்சனைகளை முகம் கொடுக்க நேரிடும் என்று இந்த ஆசிரியர் மிரட்டியுள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் முறையிட்டும் பாடசாலை மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது செய்யப்படவில்லை. இது தேசிய பாடசாலை. ஆகவே இந்த பிரச்சனைக்கு கல்வி அமைச்சரின் பதிலை எதிர்பார்த்துள்ளேன் என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த, சபாநாயகரே, குறித்த பாராளுமன்ற உறுப்பினரிடம் நான் தகவல்களை கேட்டுள்ளேன். கல்வி அமைச்சு ஊடாக தலையிட்டு உடனடியாக சட்டத்தை செயற்படுத்துமாறு குறித்த சிரேஷ்ட பதில் போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்துகிறேன் என தெரிவித்தார்.
யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் முன்னாள் வைத்தியர் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு மன்னார் நீதவான் நீதிமன்றம் பின்னே வழங்கியது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து சனிக்கிழமை காலை வைத்தியர் அர்ச்சுனா மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட வைத்தியர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது அவரை இன்றைய தினம் புதன்கிழமை வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் மீண்டும் வைத்தியர் அர்ச்சுனா இன்றைய தினம் புதன்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவரை சரீரப்பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் வைத்தியரை பார்வையிடுவதற்காக மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் நீதிமன்ற பகுதியில் சூழ்ந்து கொண்டமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அண்மையில் மன்னார் தம்பனை குளத்தைச் சேர்ந்த இளம் தாயொருவர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் தகவல் சேகரிக்க வந்த நிலையில் மன்னார் வைத்தியசாலை வைத்தியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களின் சேவைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து வைத்தியர் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கு பரிசு வவுச்சர்களை வழங்கி கூட்டத்துக்கு அழைத்து வந்துள்ளனர் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல பாராளுமன்றத்தில் கூறியதன் மூலம் ஊடகவியலாளர்களை மிகவும் கீழ்மட்ட இழிநிலைக்கு தள்ளியுள்ளனர் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஊடகவியலாளர்களின் பிரச்சினைகளை ஜனாதிபதியுடன் கலந்தாலோசிக்க சந்திப்பொன்று அமைச்சர் மனுஷ்ய நாணயக்காரரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் 5000 ரூபாய் பெறுமதியான பரிசு வவுச்சர்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டதாக நேற்று பாராளுமன்றத்தில் கூறி ஊடகவியலாளர்களை லக்ஷ்மன் கிரியல்ல இழிநிலைக்கு தள்ளியுள்ளார் என அமைச்சர் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிப்பதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்று புதன்கிழமை ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். கொள்கையளவிலான 25 விடயங்கள் அடங்கலாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தியா கர்நாடக மாநிலத்தின் உத்தரகண்டா கார்வார் பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு பாலம் ஒன்று இடிந்து ஆற்றில் விழுந்துள்ளது. கோவா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பாரவூர்தி ஒன்று குறித்த பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது விபத்தில் சிக்கிய பாரவூர்தியும் அதன் சாரதியும் பொதுமக்களால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான ஹோட்டலுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்துள்ளனர். இந்த தீ விபத்தில் இந்தோனேஷிய பிரஜை உட்பட 24 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பங்களாதேஷில் தொடர்ந்தும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இல்லங்கள் மற்றும் அலுவலகங்கள் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தான் பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. 46 வயதான குறித்த சந்தேக நபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியவருடன் தொடர்பை பேணியவர் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அவர் ஈரானுடன் தொடர்புகளை பேணியவர் எனவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். பாரிஸில் இடம்பெற்ற ஒலிம்பிக் தொடரின் 400 மீட்டர் அரையிறுதி சுற்றுக்கான ஓட்டப் போட்டியில் இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்திய அருணதர்ஷன 5வது இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த போட்டி இலங்கை நேரப்படி நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு 11:05 மணியளவில் ஆரம்பமானது. இதில் அருணதர்ஷன போட்டி தூரத்தை 44.75 செகண்டில் கடந்து 5வது இடத்தை பெற்றுக்கொண்டார். இது அவரது தனிப்பட்ட சிறந்த ஓட்டமாக பதிவாகியது. அத்துடன் குறித்த போட்டியில் ஓடுபாதை மீறலுக்காக அருணதர்ஷன தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 077615704